உங்கள் வீட்டில் அமைதி இல்லையா? கணவன் மனைவிக்கு மத்தியில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் நிம்மதியை குலைக்குதான். அன்பு இருக்க வேண்டிய இடத்துல வெறுப்பு வந்துருச்சுன்னு பயப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இதற்கான தீர்வை திருக்குரான் குறிப்பிட்டிருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைநேசர் ஆன்மீக மருத்துவத்துடைய 40 நாள் ஆன்மீக பயணத்தை உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்முடைய பயணத்தில் நாம் பார்க்க இருக்கிறது ஒரு குடும்பத்துடைய அஸ்திவாரமான கணவன் மனைவி உறவை பற்றி திருக்குரான் சொல்லக்கூடிய உன்னதமான அற்புதமான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, ஹுன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹும், அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். அல் குர்ஆன் 2:187 வசனம். ஆடை எப்படி ஒருத்தருடைய குறைகளை மறைச்சு அவருக்கு அழகையும் பாதுகாப்பையும் தருதோ, அது மாதிரி தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் குறைகளை மறைச்சு கௌரவத்தை பாதுகாக்கணும். வெறும் 4 வார்த்தைகளில் கணவன் மனைவி உறவுகளை முழு இலக்கணத்தையும் அல்லாஹ் இதில் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். கணவன் மனைவி இருவர்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்டிருக்கூடிய இந்த ஆடை தத்துவம் 4 பரிமாணங்களை கொண்டு நாம் விளங்கிக்கலாம். 1, குறைகளை மறைப்பது. ஆடை எப்படி நம்முடைய உடலுடைய காயங்களை குறைகளை மறைக்குதோ, அது மாதிரி தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அவங்களுடைய குறைகளை மறைக்க வேண்டும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய துணையினுடைய ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்பவர் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கிட்ட மிக கெட்ட அந்தஸ்தில் அவர் இருப்பார். அதனால் உங்களுடைய துணையுடைய கௌரவத்தை காக்கக்கூடிய ஒரு ஆடையாக நீங்கள் இருங்க. ஒரு வரலாறு நாம் சொல்லலாம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் முதலாக அவங்களுக்கு இறை செய்தி வருது. ரொம்ப நடுக்கத்தோட அச்சத்தோட வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அவங்ககிட்ட வந்து சொன்னாங்க, ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு போர்வை எடுத்து முதல்ல போர்த்திட்டாங்க. போர்த்தினதுக்கப்புறமா ஆறுதலான நம்பிக்கையான வார்த்தைகளையும் சேர்த்து அவர்களுக்கு போர்த்தினார்கள். அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்க, ஒரு விருந்தினர்களுக்கு நீங்கள் உபசரம் செய்கிறீங்க, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான்னு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். அது மாதிரி ஒரு ஆடையை அவர்கள் போர்த்தினார்கள். இந்த வரலாறு சொன்ன உடனே உங்கள் மனசில் ஒரு சின்ன யோசனை வந்திருக்கும். எங்கங்க, என் வீட்டில் நைட்டு தூங்கும்போது ரொம்ப குளிருது, கொஞ்சம் போர்வை எடுத்து போர்த்தி விடு அப்படின்னு என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால், ஏன் உனக்கு கை இல்லையா, நீயே எடுத்து போர்த்திக்க மாட்டியா அப்படின்னு பேசுகிறாங்க. ரெண்டாவது பரிமாணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு. இப்போ வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசான ஆடைகளை நம்ம அணிவோம். குளிர்காலத்தில் ரொம்ப கடினமான ட்ரெஸ்ஸுகளை நம்ம போடுவோம். அது மாதிரி கணவன் மனைவி 2 பேருமே தீய விஷயங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆடைகளாக 2 பேருமே இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுவது தெரியுங்களா? அதாவது யார் ஒருத்தர் திருமணம் செய்கிறாரோ அவர் இஸ்லாத்தில் பாதி கடமையை நிறைவு செய்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இந்த திருமணம் தீய விஷயங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கிறது. நெருக்கமாக இருக்கக்கூடிய பரிமாணம் இது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்கும் ஆடைக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி கணவன் மனைவி 2 பேர்த்துக்கு மத்தியிலே நெருக்கம் இருக்கணும். எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் உண்மைத்தன்மையோடு நட்பாக அவர்கள் இருக்கணும். அப்போ தான் இல்லறம் மிக சிறப்பாக இருக்கும். அது ஆடையை போன்று இருக்கும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஒரு நல்ல ஆடை சமூகத்தில் கண்ணியத்தையும் அழகையும் நமக்கு எடுத்து கொடுக்குது பாருங்களேன். அது மாதிரி
கணவன் மனைவி 2 பேத்துக்கும் மத்தியில் ஒரு அழகையும் கண்ணியத்தையும் ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர்வாக பேசணும், தாழ்த்தி பேசக்கூடாது. தாழ்த்தி பேசுனீங்கன்னா சமூகத்திலையும் கண்ணியம் குறைஞ்சி போயிடும், குடும்பத்திலையும் கண்ணியம் குறைஞ்சி போயிடும். அப்போ ஆடையாக ஒரு கண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆடையாக கணவன் மனைவி இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு திக்ரு, ஒரு துவா. இப்போ முதல்ல திக்கரை பார்த்துடலாம். யா வதூத், இந்த வார்த்தையை அதிகமாக நீங்கள் ஓதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாவது ஓதணும். நிறைய ஆன்மீக துறையில் இருக்கக்கூடிய ஆலிம் உலமாக்களுடைய கருத்து என்ன தெரியுங்களா? இந்த வார்த்தை அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தை மிகவும் நேசிப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறதுனால இது அதிகமாக ஓதும் பொழுது கணவன் மனைவி 2 பேத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் நீக்கப்படுது. ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்போடு இருப்பதற்கான வாய்ப்புகளை வல்லோன் அல்லாஹ் ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிற இந்த செய்தியை நீங்கள் ஞாபகத்தில் வச்சு தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. திருக்குரானுடைய வசனத்திலிருந்து ஒரு துவா என்ன அப்படின்னா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த துவாவை நீங்கள் அதிகமாக ஓதிட்டு வாங்க. இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், இவங்ககிட்ட இருந்து எனக்கு நல்ல கண்குளிர்ச்சி தருவாயாக. இந்த துவாவை ஆண்களும் ஓதலாம், பெண்களும் ஓதலாம். கண்டிப்பாக இது ஓதிட்டு வரும் பொழுது அல்லாஹு தாலா இதற்கென்று சில மாற்றங்களை நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுத்துவான். சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். இறைநேசர் ஆன்மீக மருத்துவத்துடைய 40 நாள் பயணத்தில் இன்றைக்கி நாம் கணவன் மனைவி 2 பேத்துக்கும் மத்தியில் திருக்குரான் சொல்லக்கூடிய ஆடை தத்துவத்தை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அதன் அடிப்படையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்காக வேண்டி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் மற்றவர்களுக்கு இந்த செய்திகளை கொடுத்து இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கும் இது மாதிரியான ஒரு பயிற்சிகளை ஏற்படுத்துங்க. வல்லோன் அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.